ஹாய் வெட்னஸ்டே லஞ்செலாம் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராப்பராக க்ளாஸட் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இவரோட ஃபார்மல் ஷர்ட் எல்லாத்தையுமே ஹேங்கரில் மாட்டிட்டேன். ஸோ தட் அவருக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கன்ட்டு. சரி ஈவினிங்கே டின்னரை செஞ்சு முடிச்சிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சப்பாத்தியும் சோயாபீன்ஸ் கறியும் பண்ணலான் இருந்தேன். எப்போ நான் குருமா பண்ணாலும் கேஷ்யூ கசகசா க்ரீன் சில்லி போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிப்பேன். ஸோ இன்னும் குருமா திக்காகவும் இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு பேரலாக அப்படியே சப்பாத்தி டோவும் ரெடி பண்ணியாச்சு. இந்த குருமா இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். சரி மதியானம் தான் சாப்பாடு சாப்பிட்றோம், நைட்டாவது சப்பாத்தி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சப்பாத்தியே பண்ணியாச்சு. டின்னரை செஞ்சு முடிச்ச உடனே அப்பாடா குக்கிங் கிடையாதுறான்னு நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிறப்ப தான் ஞாபகம் வரும் நாளைக்கும் இதே மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர்னு செய்யணுன்ட்டு. சின்ன வயசில் இருக்கிறப்ப இது சரியில்லை அது சரியில்லைன்னு அம்மாக்கிட்ட குறை சொல்ல தெரிஞ்சது சமையலில். இப்போ நமக்கு சமைக்கிறப்ப தான் அந்த அருமை தெரியுது. சரி டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலை பார்ப்போமா? உங்களை நான் அடுத்த vlogல பார்க்குறேன். டாடா பாய்.